நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 4 வாசிக்கப்படும் இறை திருவசனங்கள் 1 முதல் 14 முடிய. லூக்கா நற்செய்தி பிரிவு 4 வாசிக்கப்படும் இறை திருவசனங்கள் 1 முதல் 13 முடிய. இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் வணங்கினால் அனைத்தும் உம்முடையவை ஆகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, புனித அந்தோணியாரே வாழ்க. பாசத்திற்குரிய எனது மக்களை, உங்கள் அனைவரையும் இந்த நாளில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இன்னைக்கு அருமையான எத்தனாவது திருநாள்? 9வது திருநாள். மற்ற ஊரை விட நம்ம எப்போதுமே கொடுத்து வைத்தவர்கள் எல்லா புனிதர்களுக்கும் எத்தனை நாள் திருவிழா இருக்கும்? 10 நாள். ஆனால் நம்ம அந்தோணியாருக்கு மட்டும் 13 நாள். அதனால் காலரை தூக்கி விட்டு என்ன சொல்லிடலாம், நாங்கள் தான் திருவிழாவிலே பெரிய திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக பார்க்கின்ற பொழுதே, ஊரில் நுழைகின்ற பொழுதே அருமையான மின் விளக்குகள் எல்லாமே மீண்டும் நாம் வானகத்தில் மோட்சத்தில் நுழைகிறோமோ என்கின்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பங்கேற்பு எல்லாம் அருமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 9வது நாளிலே தந்தை அவர்கள் நமக்குன்னு ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க. என்ன தலைப்பு? பேய்களை விரட்டும் பேரறிவாளன் புனித அந்தோணியார். பேய்களை விரட்டிய பேரறிவாளன் புனித அந்தோணியார். அன்பு மக்களை, நம்முடைய ஊரின் பாதுகாவலர், வல்ல பாதுகாவலர், கோடி அற்புதல், இன்னும் குழந்தை இயேசுவை தன்னுடைய திருக்கரத்திலே ஏந்தக்கூடிய பெண்ணம்பெரும் பாக்கியம் பெற்றவர், தப்பறைகளை எல்லாம் உடைத்தறிந்த சம்மட்டியானவர் என்றெல்லாம் அவருக்கு பல புகழ் மொழிகளை அடுக்கக்கூடிய நாம், அவருடைய இன்னொரு பக்கம் நாம் பார்க்கின்ற பொழுது பேய்களை விரட்டியவர்,
அதுக்கும் ஒரு பேரறிவாளன் என்கின்ற ஒரு அடைமொழியையும் நம்முடைய பங்கு தந்தையவர்கள் நமக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை ஒட்டி சிந்தித்த பொழுது, பேய் எப்பவுமா வரும்? நைட்டு வருமா? எத்தனை மணிக்கு வரும்? 12 மணிக்கு வந்துடும். என்ன கலரில் இருக்கும்? கருகருன்னு இருக்குமா? சரி. வரும்போது ஏதாவது சத்தம் கேட்குமா? ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும். ஆமாம், உண்மைதான். ஏதாவது வாசனை வருமா? என்ன வாசனை வரும்? மல்லிகைப்பூ வாசனையாக வருமா? உண்மைதானா? இதை யாராவது பார்த்துருக்கீங்களா? இந்த நீங்கள் சொன்ன அறிகுறியெல்லாம் நைட்டில் 12 மணிக்கு ஜல் ஜல்னு சத்தத்தோட மல்லிகைப்பூ வாசனத்தோட யாரை தான் பார்க்க முடியும்? வீட்டில் யாராவது பார்க்க முடியும். அன்பு மக்களே, பேய் என்று நாம் சொல்லுகிறோம். நான் உண்மையிலே நான் சிந்தித்து பார்க்கிறேன். இப்போ உள்ள நம்முடைய சின்ன குழந்தைகளுக்கு நம்முடைய அந்தோணியார் இந்த மண்டபத்திலே எவ்வளவு பேய்கள் ஆடியது என்பது தெரியாது. இல்லை, உண்மைதானே? பெரியவங்களுக்கு தெரியும். சரிதானா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அல்லது 25 வருஷத்துக்கு முன்னால் நாம் நம்முடைய ஊரில், நான் வேறு எங்கேயும் போக வேண்டாம், புளியம்பட்டியோ ஊரிக்கோ போக வேண்டிய தேவையில்லை, நம்முடைய சிலுவைப்பட்டியிலே எத்தனை பேர் பேய் ஆடினாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உண்மையா இல்லையா? பெரியவங்க சொல்ல முடியும். ஆனால் அதே எண்ணிக்கை இப்போ இருக்குதா? இருக்குதா? ஏன்? ஏன் இல்லை? சரியா? அப்போ அதில் நிறையா காரியங்கள் இருக்கிறது. அப்போ அந்தோணியாருடைய காலத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பேய்களை விரட்டியவரான தூய அந்தோணியாரே அல்லது அவருடைய பேரறிவாளன் என்று சொல்லுகிறோம். எங்களுடைய ஊரில் இந்த தடவை செட்டிவளையில் 3 நாட்கள் அந்தோணியாருடைய நாடகம். சரிதானா? மைக்கெலாம் வச்சுருக்கவே மாட்டாங்க. ஏறக்குறைய நைட்டு ஒரு 9:30-10 மணிக்கு தொடங்குவாங்க. விடிய காலம் 3 மணி 4 மணி வரை 3 நாட்கள். 25 டிசம்பர் 25, 26, 27 3 நாட்கள் மைக்கே இல்லாமல் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்தோணியாருடைய நாடகம் நடைபெற்றது. அதிலும் குறிப்பாக கடைசி நாளில் அந்தோணியார் குறிப்பாக அந்த பேய்களுடைய சோதனை, அந்த பேய்கள் எல்லாம் ஊருக்குள்ளே அங்கங்கே வேடம் போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கருகருணி மேலே ஃபுல்லாக கறியை பூசிட்டு கையில் தீப்பந்தத்தோடு அப்படியே தீயை ஊதிக்கிட்டே வந்தாங்க. ஊர் மக்களே அவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தோம். ஏன்னா நைட்டு நேரத்தில் தூங்கிட்டு இருந்த குரூப்லாம் நைட்டில் தான் இருந்துச்சு. அன்பு மக்களை, பேய் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எதை சொல்லுகிறோம்? இன்றைக்கி வாழக்கூடிய இந்த காலச்சூழலோடு ஒப்பிட முடியுமா? இன்றைக்கி நிறையா மனநிலை மருத்துவமனைகள் ஒரு பக்கம் வந்துவிட்டது. இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது வெளிச்சம் சரிதானா, ஒளி அதிகமாக இருக்கிறது. முன்னால் பார்த்தீங்கன்னா எப்பவும் கரண்ட் வரும், எப்பவும் போகணும்னு தெரியாது. லைட் வெளிச்சம்லாம் மிக குறைவாக இருக்கும். நிறைய பேர் இருட்டை பார்த்தா பயந்து இருக்கிறாங்க. எனவே அது 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய பகுதியிலும் சரி அல்லது உவரியிலும் சரி புளியம்பட்டிக்கு நீங்கள் சென்றாலும் நீங்கள் பேய் ஆட்டத்தை பார்க்க முடியும். அவர் பேய் ஆடுகின்ற பொழுது அந்தோணியார் எப்படி பேர் சொல்லும்? ஏ அந்தோணி அப்படின்னு சொல்லி அந்தோணியாரே பேரை சொல்லி கூடும். வேற பட்ட பேர்லாம் சொல்லுமா? சொல்லாதா? என்ன பட்ட பேர் சொல்லும்? மொட்டை என்ன இதெல்லாம் சொல்லி கூப்பிட்டு நான் பார்த்துருக்குறேன். நம்முடைய இந்த ஆலய மண்டபத்திலே நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இங்கே விளையாடும் போது பார்த்துருக்கிறேன். அப்போ அன்பு மக்களே, இந்த காலகட்டத்தில் நாம் பேய்களை விரட்டிய அந்தோணியாரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அருமையான ஒரு தலைப்பு. நம்முடைய விவிலியம் என்ன சொல்லுகிறது என்பதையும் நாம் அதை குறித்து நாம் சிந்தித்தாக வேண்டும். ஏனென்றால் விவிலியத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது தொடக்க நூல் முதல் திருவழிபாடு வரை பேய் பற்றி பேசுதா இல்லையா? அழகை சரிதானா? அப்போ தொடக்கத்தில் இந்த உலகத்தில் பாவம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போதே அந்த பாவம் சாத்தானுடைய வடிவில் தான் வந்தது. அப்போ சாத்தான் இருக்கானா இல்லையா, அவன் எந்த வடிவத்தில் வருவான், அப்போ அங்கே பாம்புன்னு பார்க்குறோம். அதே பாம்பு தான் நாம் திருவழிபாட்டு நூலில் பார்க்கின்ற பொழுது கடைசியில் மிக்கேல் இதுவரைக்கும் யாருக்கும் சண்டை? அரக்கு பாம்புக்கும் சண்டை. உண்மையிலேயே பேய் என்று சித்தரிக்கப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களா? தம்பி அருமையா சொல்றான், வானதூதர்கள். பேய் என்று விவிலியத்தில் நாம் சித்தரிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் வானதூதர்களாகத்தான் படைக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த வானதூதர்கள் கடவுளுடைய சொற்படி கேட்டு நடக்கவில்லை.
எனவே லூசிஃபர் என்று சொல்கின்ற பொழுதே ஒளி என்பதுதான் அர்த்தம். ஆனால் அந்த ஒளி நிறைந்த அந்த லூசிஃபர் கடவுளை எதிர்த்து நிற்கிறார். எனவே கடவுளுடைய சார்பாக வான்படை தளபதியான மிக்கேலை தூதர் அங்கே போரிடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆக அழகையினுடைய சோதனை தொடர்ந்து விவிலியத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு போராட்டம், நன்மை தீமைக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு போராட்டமாக நாம் அதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, யோபு புத்தகத்தை பார்த்துக்கிடுங்க. யோபு புத்தகத்தில் நீங்கள் அதை ஆரம்பிக்கின்ற பொழுதே மிக சிறப்பாக இருக்கும். அதுலேயும் அழகை தான் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வர்றான். வந்த பிறகு கடவுள் கேட்குறார், என்னப்பா உலகத்தெல்லாம் சுற்றி பார்த்தியா? அந்தோணி சாமி, ஆரோக்கிய சாமி எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கான். வந்த பிறகு தான் அவனை கேட்குறாரு, எல்லாம் சுற்றி பார்த்தியா? மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லா மக்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. யோபுவை பார்த்தியா? என்னுடைய மகன் யோபுவை பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். யோபுவை பார்த்தியான்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான்? ஆமாம் யோபுவை பார்த்தேன், ஆனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் ஏன் சொல்ல மாட்டான்? நீ தான் அவனுக்கு எல்லாத்தையும் வாரி இறைச்சிருக்கிறியே, எல்லா நலன்களையும் கொடுத்திருக்கிறீர், பணமா புகழா எல்லாவற்றையும் நலன்களால் அவனை நிறைத்திருக்கிறீர். நீர் நலன்களால் நிறைத்திருக்கின்ற பொழுது அவன் ஏன் உம்மை புகழ்ந்து பாடமாட்டான்? இல்லை என்று சொன்னால் உம்முடைய பிள்ளையாக இருக்க மாட்டான். முடிஞ்ச அவனை தொட்டுப்பார், அவன் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உருவும், பணத்தை உருவும், அவனுடைய சொத்துக்களை உருவும், எல்லாத்தையும் உருவுங்க. அதுக்கு பிறகு அவன் எந்த அளவுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறானா, இல்லை எங்க கூட எங்க கட்சியில் இருக்க போறானா பாப்போம் அப்படிங்கிறத யார் சொல்றா? அழகை சொல்லுகிறது. மக்களே, நாம் பார்க்க வேண்டும், விவிலியத்திலே அழகை என்பது பேசப்படுகிறதா என்றால் பேசப்படுகிறது. எதனுடைய உருவமாக பேசப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தீமை. அங்க என்ன சொல்றான்? ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான், அந்த நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவனை சோதிக்கணும், அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிடுங்கிடணும். பிடுங்கின பிறகு அவன் கடவுளை போற்றுறானா புகழ்றானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றார். அப்போ யோபு அநியாயமாக சோதிக்கப்படுகிறார். எல்லாவற்றிலும், உடல் நோயிலிருந்து அவருடைய சொத்துக்கள், நிலபுலன்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய நண்பர்கள் எல்லோருமே அவரை விட்டு இழக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனாலும் கூட எல்லாரும் சொல்றாங்க ஒரு வார்த்தை, நீ கடவுளை பழித்து பேசு என்று அவருடைய நண்பர்கள், கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், ஏன் அவருடைய மனைவி கூட சொல்லுகிறார், நீ கடவுளை பழித்து பேசு, நீ இந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமா ஆயிட்டீங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? கடவுள், பேசு. சாத்தானுடைய சோதனை மனைவியின் வடிவிலும் வந்தது, சாத்தானுடைய சோதனை அவருடைய நண்பர்கள் வடிவிலும் வந்தது. ஆனாலும் கூட யோபு தன்னுடைய விசுவாசத்தை கடைசி வரை கைவிடவில்லை. அதனால் நாம் யோபு நூலினுடைய கடைசி பகுதியில் பார்க்கிறோம் 7 மடங்கு ஆசீர்வாதங்களை. யோபுவினுடைய பிள்ளைகள் 7 மடங்கு அழகு நிறைந்தவர்களாக, யோபுவினுடைய சொத்துக்கள் 7 மடங்கு இன்னும் பெருகியதாக கடவுள் அவரை கடைசி வரை அந்த விசுவாசத்தில், கடவுளுடைய நம்பிக்கையில் அவர் நிலைத்திருந்த காரணத்தினால் 7 மடங்கு வழங்கினார், ஆசீர்வாதத்தை பெற்றார் என்று நாம் யோபுவினுடைய நூலிலே பார்க்கிறோம். ஆக அன்பு மக்களே, நான் அழகை என்று எதை சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அழகை என்பது வேறு ஏதோ ஒரு வடிவத்தை நாம் யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். கருப்பாக தான் இருக்கும், இல்லை அப்படின்னா என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மல்லிகைப்பூ வச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு வரும், ஜில் ஜில்னு சத்தம் கேட்கும். இதெல்லாம் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு வகையில் சொல்லி தந்துருக்கிறாங்க. இன்னைக்கு பேய் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரலாம், லெஹங்கா ட்ரெஸ் போட்டும் வரலாம், பியூட்டி பார்லர் போய் மேக்கப் அடிச்சிட்டும் வரலாம், சரிதானா? அதனால எந்த வடிவத்தில் எப்படி வருதுன்னு தெரியாது. பல நேரங்களில் பேயை வெளியே தேடுறோம், நம்ம கூட ஒரு சில நேரங்களில் பேயாக மாறிவிடுகிறோம். எனவே இந்த நாளில் நாம் இதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அழகை அப்படியே பார்க்கின்ற பொழுது அந்தோணியாருடைய வாழ்விலே எப்படி இந்த அழகை இடம்பெறுகிறது என்பதற்காக அதனுடைய வரலாற்று பக்கங்களையும் நான் கொஞ்சம் வாசிக்க தொடங்கினேன். அந்தோணியாருடைய வாழ்விலே இந்த அழகை என்ன செய்திருக்கிறது, இந்த பேய் என்ன செய்திருக்கிறது என்று அந்தோணியாருடைய வாழ்க்கையில் நான் அலசி வாசிக்கின்ற பொழுது, அந்தோணியார் நம்முடைய பதுவை புனிதர். அவருடைய வாழ்க்கை, அவருடைய இயற்பெயர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? என்ன பேர்? நேற்று உள்ள கேள்விதான் நினைக்கிறேன். அந்தோணியாருடைய இயற்பெயர் என்ன பேர்? பெர்தினாந்த். இப்போ அவர் யாருடைய பெயர்? தன்னுக்கு அந்தோணின்னு யார்ட்டிருந்து எடுக்கிறாரு? புனித வனத்து அந்தோணியார்ட்டிருந்து எடுக்கிறார். அப்போ இந்த அழகையினுடைய சோதனை எங்கு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது வனத்தந்தோணியாருடைய வாழ்க்கைக்கு செல்ல வேண்டியிருக்கிறார். வனத்தந்தோணியாருடைய வாழ்க்கைக்கு செல்கின்ற பொழுதுதான்
அவரும் இயேசுவை போலவே சோதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு புரிய வருகிறது. சரிதானா? வனத்தந்தோணியாரும் இயேசுவை போல சோதிக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவை யார் சோதிச்சா? அழகை. சரிதானா? 3 வகையான சோதனைகளை நாம் இன்றைய நாளில் நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம். இதே போல நம்முடைய கோடி அற்புதர் பதுவை புனிதர் தன்னுடைய பெயரை வனத்து அந்தோணியாரிடமிருந்து அவர் எடுத்துக்கொண்டார். அந்த வனத்து அந்தோணியாரை போலவே நம்முடைய பதுவை புனிதரும் சோதிக்கப்பட்டார். அப்படின்னா வனத்து அந்தோணியாருக்கு என்ன சோதனை வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக, வனத்து அந்தோணியாருடைய காலகட்டம் கிபி 251 பிறந்தவர். சரிதானா? அந்தோணியார் 1295 பிறந்தவர். ஏறக்குறைய 10 நூற்றாண்டுகள் சொல்லலாம். சரிதானா? இவர் 251, இவர் 1295, ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கும். அப்போ தொடக்கத்தில் இருந்த இந்த வனத்து அந்தோணியாருடைய பெயரைத்தான் இவர் தாங்கி இருக்கிறார். அந்தோணியார் வாழ்ந்த ஆண்டுகள் அவருக்கு வெறுமனே 36 வயசு தான், ஆள் எரிஞ்சிட்டார், இறந்து போயிட்டார். ஆனால் இந்த வனத்து அந்தோணியார் 105 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 105 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார். இந்த வனத்து அந்தோணியாருடைய காலத்தில் துறவர சபையெல்லாம் இல்லை. முதலா துறவர சபையை ஏற்படுத்தினதே இந்த வனத்து அந்தோணியார் தான். அப்போ இந்த வனத்து அந்தோணியாருடைய வாழ்க்கை அவர் பார்க்கிறார். இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்படுகிறார், படிக்கவில்லை. ஆனால் நிறைய பேர் தங்கள் இல்லற வாழ்க்கையை தொடர்ந்தாலும் கூட காடுகளில் சென்று தியானம் செய்கிறார்கள், காடுகளில் சென்று தவம் இருக்கிறார்கள். அதே போல இந்த வனத்து அந்தோணியாரும் ஒரு முறை கோவிலில் போதிக்கப்பட்ட அந்த செய்தியை கேட்கிறார். உனக்குள்ள யாவற்றையும் விற்றுவிட்டு நீ ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்செல் என்று சொல்லுகிறார். எனவே அந்த வார்த்தையை கேட்டவர் அவர் என்ன செய்கிறார்? சென்று தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு ஒரு மலைக்கு செல்கிறார். அவர் எகிப்தில் தான் பிறந்தார். எனவே பாலைவனம், மலை என்று இருக்கின்ற பொழுது அந்த பகுதியை தேடி செல்கிறார். மறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க, நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள், தயவு செய்து ஒரு துறவர மடத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள், நாங்கள் உங்களுடைய சீடராக இருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு சொல்லுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய முறை அவரும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். என்ன வகையிலெல்லாம் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, அன்பு மக்களே, பெண் ஆசை அது ஒரு சோதனையாக, அழகை பெண்ணின் வடிவில் வந்து, சரிதானா, அழகை பெண்ணின் வடிவில் வந்து வனத்து அந்தோணியாரை சோதித்திருக்கிறது. அந்த சோதனையை வனத்து அந்தோணியார் மிக நுட்பமாக கையாளுகிறார். கடவுளுடைய துணையோடு அந்த சோதனையை, ஒரு பெண்ணின் மீதான அந்த இச்சையை அவர் எதிர்கொண்டு அதை கடந்து வருகிறார். அந்த சாத்தானை அவர் விரட்டுகிறார். இது அவருடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் புனித வனத்து சின்னப்பர். எனவே அந்த வனத்து சின்னப்பரையும் இவர் பார்க்க நினைக்கிறார். அவ்வாறு போகின்ற பொழுதெல்லாம் ஆங்காங்கே நல்ல தங்க கட்டிகள், வைரக்கட்டிகளை இந்த சாத்தான் அங்கே எங்கே போட்டு வைத்திருக்குமா, அப்படியாவது இந்த அந்தோணிக்கு எப்படியாவது பணத்தாசை வந்து இவன் இதிலிருந்து இந்த துறவர வாழ்க்கையை விட்டு வெளியில் சென்று விடுவானா என்று பார்ப்பதற்காக அவர்கள் அங்காங்கே போட்டு இருக்கிறார்கள். அதையும் புனித வனத்து அந்தோணியார் எதிர்கொண்டு அந்த அழகையை அந்த வடிவிலிருந்து அவர் வெற்றி பெற்றிருப்பதாக அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. அன்பு மக்களே, இது மட்டுமல்ல, அவருடைய கூட இருக்கக்கூடியவர்களிடமே ஆசை வார்த்தைகள், சுயநல போக்குகள், இவை எல்லாமே இருந்திருக்கிறது. எல்லாவற்றையும் மிக லாவகமாக கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கையினால் வனத்து அந்தோணியார் கடந்து வருகிறார். இதை அப்படியே நம்முடைய பதுவை புனிதரும் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிறார். அவருடைய வாழ்க்கையிலும் இந்த பேய்கள் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதுமாகவே நாம் அப்படி பார்க்க முடியும். ஏன்னா அந்தோணியார் அவருடைய வாழ்க்கையில ஒரு பேரறிவாளன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், பேரறிவாளன் அந்தோணியார் பேய்களை விரட்டினார் என்று சொல்கின்ற பொழுது முற்றிலுமாக ஒரு நன்மை தீமைக்கு இடையே நடக்கின்ற அந்த போரிலே அந்தோணியார் கடவுளுடைய பிரதிநிதியாக இருந்து அவர் இந்த உலகத்திலே நன்மைக்கு ஆதரவாளராக எப்பொழுதுமே நன்மையின் பக்கம் இருந்து அவர் போராடினார். எனவே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் தீமையை எதிர்த்து போராடி இருக்கிறார். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, அவர் வாழ்ந்த அந்த துறவர வாழ்க்கையிலும் சரி, கிறிஸ்தவ வாழ்விலும் சரி, அவர் முற்றிலுமாக தீமையை எதிர்த்து, சாத்தானை எதிர்த்து அவர் போரிட்டு இருக்கிறார் என்பதுதான் வரலாறு நமக்கு தரக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. அந்தோணியாரும் சோதிக்கப்பட்டாரா? நிச்சயமாக சோதிக்கப்பட்டார். அந்தோணியார் பேய்களை ஓட்டுகின்ற ஜெபம் நீங்க வாசிருக்கீங்களா? அந்தோணியாருடைய ஜெபம் ரொம்ப சிம்பிள் தான். அந்தோணியார் பேய்களை எதிர்த்து ஜெபிச்சாரா ஜெபிக்கலையா? ஜெபிச்சாரா ஜெபிக்கலையா? என்ன ஜெபிச்சார்? தாவீதின் இதோ இதோ ஆண்டவருடைய சிலுவை
சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள். யூதாவின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமானவர் வெற்றி கொண்டார். வெற்றி கொண்டார். நல்லா கேள்விப்பட்டிருக்கிறீங்க. இதுதான் சுற்றி அந்த வீட்டில் போனீங்க அப்படின்னா ஒரு கருப்பு கலர் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு சக்கரை படம் இருக்கும். அந்த சக்கரை படத்தில் அங்கே இதுதான் எழுதி வச்சுருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, சிலுவை எடுத்துட்டு அவர் போய் சத்துருக்களை ஓடி ஒளியுங்கள். யாருடைய பெயரால? இயேசுவினுடைய பெயரால். அந்த சிலுவையை காமிச்சு அவர் என்ன சொல்றாரு? சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள், எதிரியாகி சத்துருக்களே நீங்கள் அகன்று போக கடவர்களாக. அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி அதில் எழுதியிருக்கும். இன்னும் அதுக்கு அடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமானவர் வெற்றி கொண்டார். அவ்வளோதான், சிம்பிளான பிரேயர் தான். இந்த பிரேயர் தான் அந்தோனியார் பேய்களை விரட்டுவதற்காக சொல்லப்பட்டதாக அவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பிலே நாம் வாசிக்கிறோம். 2 வரி தான். சரிதானா? எதை மையப்படுத்துறார் அப்படின்னா, ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவையை கொண்டு வந்து அங்கே வைத்து விட்டு அதை அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா தீய சக்தியிலும் கடந்து போங்க, போய் ஒளி அப்படின்னு சொல்லிட்டார். அந்த சிலுவை தான் அவர் என்ன வரைஞ்சார் அப்படின்னா, அவருக்கு அங்கே ரிமினி நகரத்தில் அவர் போதிச்சுட்டு இருக்கிறாரு. அவ்வாறு போதிக்கின்ற பொழுது அந்த ரிமினி நகரத்துக்கும் அந்தோனியாருக்கு இடையில ரொம்ப பாரதூர இடைவெளி, ஒரு எதிரியான ஒரு தன்மை தான். அந்தோனியார் எங்க பிறந்தாரு? போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்பன். சூப்பர். மன்னிக்கவும், 1195 மகளை மன்னிக்கும் 1195 1200 எத்தனை இறந்தாரு? 36 வயசுல 1231 இறந்தார் இல்லையா? ஆகஸ்ட் 15. அது வந்து உறுதிப்படுத்தப்படலைன்னு சொல்கிறாங்க அந்த 15ஆம் தேதியை மட்டும். ஆனால் இருந்தாலும் நம்முடைய மரபு ஆகஸ்ட் 15 என்று சொல்லுகிறது. சரிதானா? மன்னிக்கவும் அந்த வரலாற்று பிள்ளை. அன்பு மக்களே, இதில் நீங்கள் வருகின்ற பொழுது அவர் எங்கே பிறந்தார்? லிஸ்பனில் பிறக்கிறார். பிறகு எதுக்கு அவரை பதுவை நகருக்கு கொண்டு வராங்க? பதுவை நகரத்தினுடைய அந்தோனியார்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் பதுவை நகரத்துடைய அந்தோனியார் என்று சொல்லுகிறோம்? கடைசி நாட்கள் அங்கே போய் கழிச்சாரா? துறவர சபையில் மறை சாட்சியாக மதிக்கும் நினைச்சாரு. அதனால மொரோக்கோ போனார், அங்கெல்லாம் போகணும்னு சொன்னார். சரிதானா? பதுவை நகரில் ஏன் அவர் அவருடைய பெயர்ல அது அழைக்கப்படுகிறது? பதுவை பதிதேர் ஏன் அழைக்கிறோம்? என்னம்மா? புதுமைகள் எல்லாமே பதுவையில் நடந்துச்சு அப்படியா? ரொம்ப அந்தோனியாரை பற்றி அவருடைய வாழ்க்கை பற்றி வாசிக்கின்ற பொழுது நிறைய காரியங்கள் எனக்குமே புதுசு புதுசாக தான் தெரிஞ்சிச்சு. ஒரு புதிய நோக்கிலேயே அவரை பார்க்கலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அந்தோனியாருக்கு முன்னால் பதுவை நகர் வேற, அந்தோனியாருக்கு பிறகு பதுவை நகர் வேற. சரிதானா? அந்தோனியாருடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வகையிலே அங்கே சென்று பதுவை நகருக்குள்ள அந்தோனியார் போக முன்னூட்டி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கொள்ளை நடக்கக்கூடிய ஒரு இடம். சரியா? அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதுவை நகர் கொள்ளை நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. வட்டிக்கு அதிகமாக கொடுத்துவிட்டு மிக தவறான வகையிலே மக்களை வழி நடத்துகின்ற அந்த போக்கு, அதிகமான வட்டிக்கு பணம், கல்வி அறிவு சுத்தமா இல்லை. அப்படிதான் பதுவை நகர். பதுவை நகர் என்று சொன்னாலே அது ஒரு கொலைகார நகர் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பாவத்தினுடைய நகராக, விளைநிலமாக அந்த பதுவை நகர் விளங்கி இருக்கிறது. அங்கேதான் பணியாற்றுவதற்கு அந்தோனியார் சென்றிருக்கிறார். ஆனால் அந்தோனியார் சென்ற பிறகு நிலைமை அப்படியே மாறுகிறது. ஒரு கடவுளுடைய மனிதராக, கடவுளுடைய பிரசன்னத்தை சுமந்தவராக, இப்படிப்பட்ட அந்த ஊரில் இருந்த அனைத்து தீய பழக்க வழக்கங்களுக்கும் எதிராக அந்தோனியார் செயல்பட்டார். அதுதான் அதில் நீங்க பார்க்க வேண்டிய ஒன்று. அந்தோனியார் அங்கே இருந்த தீய பழக்க வழக்கங்கள், அங்கே இருந்த இந்த அதிகமாக வட்டிக்கு கொடுத்தல், ஒருவர் மற்றவருக்கு எதிராக வாளெடுத்து கொலை செய்தல், ஒருவர் மற்றவருக்கு எதிராக பொறாமைப்படுதல் என்ற பல்வேறு அந்த சமூகத்தினுடைய அநீதிகளுக்கு எதிராக அந்தோனியார் செயல்பட்டு இருக்கிறார். எனவே எந்த அளவிற்கு செல்கிறார் என்று சொன்னால், அந்த நாட்டினுடைய அரசனை சந்தித்து அங்கே இனிமேல் வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது, வட்டிக்கு பணம் கொடுத்தல் அது அநீதி என்கின்ற வகையிலே தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்தை ஏற்றக்கூடிய அளவிற்கு அந்தோனியார் சென்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நாம் அதை பார்க்கிறோம். எனவே அந்த பதுவை நகர் அப்படியே தலையீராக மாறத் தொடங்குகிறது. ஒரு பாவத்தின் விளைநிலமாக இருந்த பதுவை நகர், கொலைக்களமாக விளங்கிய அந்த பதுவை நகர், வட்டி கொடுத்து பணத்திற்கு மேல் பணத்தை சம்பாதித்த அந்த பதுவை நகர் அப்படியே தலையீழாக மாறத் தொடங்குகிறது. கடவுளுடைய மனிதர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார், கடவுளுடைய பிரசன்னத்தை கொண்டவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பதுவை நகரிலே அந்தோனியாருக்கு அவருடைய பேச்சை மக்கள் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனமாறுகிறார்கள். அந்த பகுதியில் இருந்துதான் ரிமினி நகர்.
அப்போ அந்த பகுதியில் அந்தோனியாருடைய பேச்சை கேட்டா, அந்தோனியார் போதிக்கிறது கேட்டா எண்ணற்ற பேர் மனமாறுகிறார்கள் என்பதற்காக ஏறக்குறைய நம்முடைய ஊர் கமிட்டியை வச்சுக்கிடுங்களேன். நம்முடைய ஊர் கமிட்டி எத்தனை பேர் இந்த வருஷம்? கேட்கலையே, எத்தனை பேர்? 13. அந்தோனியார் புதுமை என்ன? 13 பேர்ல எத்தனை பேர் கோயிலுக்கு வந்திருக்காங்க தெரியலையே. திருவிழாவில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க இல்லையா? நான் என்னுடைய கமிட்டியில் சொல்லக்கூடியது அதுதான். கமிட்டி நீ எங்கே போனீங்களோ இல்லையோ, டெய்லி சாயங்காலம் மாலை ஆராதனை, டெய்லி நடைபெறக்கூடிய எல்லா வழிபாடுகளுக்கும் முன்னால் நிற்க வேண்டியது யாரு? கோயிலுக்கு வராமல் கோயிலுக்கு வரவங்களை பற்றி என்ன செய்யக்கூடாது? நீ டிசைட் பண்ணக்கூடாது, சரிதானா? அதனால் நீங்கள் முதல்ல கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்பவுமே கமிட்டி. கொடி ஏற்றுறதுக்கு கொடியை மட்டும் தூக்கிட்டு போனால் போதாது இல்லையா? உண்மையா இல்லையா? இந்த ஜஸ்டின் ஃபாரை தயவு செய்து பிரசங்கத்தை கூப்பிடாதங்க அப்படின்னு நாளைக்கு ஒரு சட்டம் தானே வரும், பிரச்சனை இல்லை, சரிதானா? அந்தோனியாருடைய புதுமை 100 ஆண்டுகள் நம்ம நமக்கு அந்த பழமைத்துவம் இருக்கிறது. அன்பு மக்களே, எதுக்காக சொல்ல வரேன்னா, பதுவை நகர் இப்படி மாறிச்சுன்னா அதுக்கு அடிப்படையான காரணம் நம்முடைய கோடி அற்புதர். கோடி அற்புதர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கடவுளுடைய பிரசன்னத்தை அங்கே காட்டிக்கொண்டே இருக்கிறார். எல்லாத்துக்கும் அன்பை கொடுக்கிறார். அங்கே எதெல்லாம் அநீதியாக இருக்கிறதோ அதையெல்லாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். கொலைக்களமாக திறந்திருந்த இந்த இடத்தை ஒரு அன்பு குடும்பமாக கட்டி எழுப்புகிறார். அருமையான ஒரு ஊராக பதுவை நகர் மாறி போகிறது. அங்கே கூட அங்கே அவருக்கு விஷத்தை கொடுக்கும் போது கூட அந்த உணவுல அவர் என்ன செய்கிறாரு? என்ன அடையாளம் வரைகிறார்? சிலுவை அடையாளம் வரைந்து இந்த ஜெபத்தை ஜெபித்து தான் அவர் என்ன செய்கிறார்? அந்த உணவை உட்கொள்கிறார். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கூட என்ன சொல்லி தந்தாங்க? சாப்பிட்றதுக்கு முன்னால சாப்பாட்டில் ஒரு சின்ன சிலுவை போடு அப்படின்னு சொன்னாங்க. யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட பாடம்னா அந்தோனியார்ட்ட இருந்து கற்றுக்கொண்ட பாடம். அந்தோனியாருடைய அந்த மரபின் பிள்ளைகளாக நாம் கற்றுக்கொண்ட அந்த பாடம். நீ போடுறோமா? போட்ட ரொம்ப சந்தோஷம், சரிதானா? பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள், கண்டிப்பாக கற்றுக் கொடுங்க. ஐயா சாப்பிட்றதுக்கு முன்னால ஒரு சின்ன சிலுவை அடையாளம், ரொம்ப நேரம் ஆகாது இல்லையா? ஒரு சின்ன சிலுவை அடையாளம் வரைந்து விட்டு சாப்பிடு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை. அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பதுவை நகர் ஃபுல்லாகவே மாறிச்சு இல்லையா? மாறின பிறகு அந்தோனியார் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நற்செய்தி அறிவிப்பு பணி செய்ய செல்கிறார். அவ்வாறு சென்று விட்டு கடைசியாக அவர் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அவர் மறிக்கக்கூடிய ஒரு சூழல், இறந்து போய் விடுகிறார். அப்போ அவங்க சபை தலைமை என்ன நினைக்குது அப்படின்னா, அவருடைய பிறந்த ஊர்ல அவர் அடக்கம் பண்ணலாமா, இல்லை நம்முடைய சபை தலைமையிடம் இருக்கக்கூடிய இடத்துல நாம் அடக்கம் பண்ணணுமா என்று அவர்கள் விவாதம் செய்து கொண்டிருந்த பொழுது, இந்த பதுவை நகர் மக்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஏறக்குறைய அவர்கள் அந்த இடத்திற்கு போவது என்று சொன்னால் 3 நாட்கள் ஆகுமா. எல்லாம் ஊரை சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறான்? பதுவை நகரில் உள்ள எல்லாரும் சேர்ந்து போய் அந்தோனியாருடைய உடலை எடுத்துக்கொண்டு, எங்களுடைய ஊரில் அவர் விதைக்கப்பட வேண்டும், இன்னும் அவர் இறக்கவில்லை, எங்கள் ஊரில் பணி செய்தவர் எங்களுடைய ஊரிலே அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அந்தோனியாருடைய உடலை அங்கே சபையிடமிருந்து சண்டை போட்டு வாங்கி வந்து அவ்வாறு வாங்கி வருகின்ற பொழுது எந்த அளவிற்கு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு இருக்க இடையில இருக்கக்கூடிய பாலத்தை உடைச்சு விட்டுறாங்க. ஏன்னா அங்கிருந்து இங்கே வர முடியாது. அந்த அளவிற்கு அந்தோனியார் மேலே அவ்வளவு பற்று கொண்டவர்களாக பதுவை நகர் மக்கள் அந்தோனியாரை தங்களுடைய இடத்தில் வந்து வைத்தார்கள். காரணம், இவர் இறைவனுடைய பிரசன்னத்தை கொண்டிருக்கிறார், தீய சக்திகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பிரசன்னத்தை கொண்டிருக்கிறார். எனவே அவர் எங்களுடைய மண்ணில் விதைக்கப்படுகின்ற பொழுது இறைவனுடைய பிரசன்னம் இங்கே தங்குகிறது, எங்களுக்கு ஆற்றல் தருகிறது என்பதைத்தான் அவர்கள் அங்கே அதை உறுதி செய்தார்கள். எனவே அன்பு மக்களே, நாம் கோடி அற்புதர் தூய அந்தோனியார் பேய்களை விரட்டினார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எல்லா விதமான தீமையான சக்திகளுக்கும் எதிராக அவர் என்ன செஞ்சார்? செயல்பட்டார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லா தீமைகளுக்கும். அப்ப இந்த உலகத்திலேயே உலகம் படைக்கப்பட்டது முதல் கடைசி காலம் வரை அந்த நன்மை தீமை போராட்டம் என்பது இருந்து கொண்டே இருக்க போகிறது. இது நீங்களும் நானும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த உலகத்தில் நன்மை தீமை அப்படிங்கிற போராட்டம் நிச்சயமாக இருக்க போகிறது. இந்த நன்மை தீமைங்கிற போராட்டத்தில் நாம யார் பக்கம் இருக்கிறோம், நமக்குள்ள என்ன இருக்கிறது? பல நேரங்களில் அதான் சொன்னேன், பேய் அப்படிங்கிறத வெளியில தேட வேண்டியதில்லை. பல நேரங்களில் நீங்களும் நானுமே பேயாக மாறி விடுகிறோம். அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்தோனியார் இறைவனுடைய பிரசன்னத்தை சுமந்தவராக அவர் எங்கே விதைக்கப்பட்டாரோ அங்கே இறைவனுடைய பிரசன்னத்தை அவர் விதைத்தார். அங்கே இறைவனுடைய ஆற்றல் வெளிப்பட்டது. அங்கே தீய சக்திகள் எல்லாமே அழிந்து போயின என்று பார்க்கிறோம். அதே போல நீங்களும் நானும் அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளாக, அந்தோனியாருடைய பாதுகாவலில் வாழக்கூடிய நம்முடைய மக்களும் அந்தோனியாரை போல நன்மையின் சக்தியாக, நன்மையின் சக்தி நிறைந்தவர்களாக, இறை ஆற்றலோடு இறை ஆசிரோடு நாம் இருக்கக்கூடிய இடம் என்பது இறைவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்தோனியார் ஆசைப்படுகிறார். எனவே பேய்களை
விரட்டி அடித்த பேரறிவாளன் என்று சொல்கின்ற பொழுது அது தப்பறை கொள்கையாக இருக்கலாம். தப்பறை கொள்கை என்று வருகின்ற பொழுது அவற்றை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் அந்தோனியார் தனக்கு இருந்த அந்த ஆற்றலால் எவ்வளவு பெரிய தப்பறை கொள்கைகள், தவறான கொள்கைகள் வருகின்ற பொழுது அவற்றையெல்லாம் உடைத்தெறிகின்ற சம்மட்டியாக தூய அந்தோனியார் செயல்பட்டு இருக்கிறார். அது ஆரிய தப்பறை கொள்கையாக இருக்கலாம், அல்லது ரெஸ்டோரிசம் என்று சொல்லப்படக்கூடிய தப்பறை கொள்கை. இவையில் தான் அந்தோனியார் வாழ்கின்ற பொழுது மிக தீவிரமாக இருந்த தப்பறை கொள்கைகள். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பக்கம் நின்று இந்த தப்பறை கொள்கைகளை எல்லாம் உடைத்தெறிந்த சம்மட்டியாக தூய அந்தோனியார் அங்கே திகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். எனவே அங்கேயும் நன்மைத்தன்மை தான். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது நற்கருணையில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, ஒரு சந்தேக பேய். இன்னைக்கு குடும்பத்தை சீரழிக்கிறது இந்த சந்தேக பேய் மாதிரி வேற ஒரு காரியம் எதுவுமே இல்லை. சந்தேகம் என்கின்ற ஒரு பேய். நற்கருணையில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அருமையான விதத்தில் அந்த கதையை நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம மக்கள் எல்லோருக்குமே அது மீண்டும் மீண்டும் தெரியும். அதனால தான் கழுதை கூட அங்கே நற்கருணைக்கு முன்னால் அதில் ஆண்டவர் இருக்கிறார், கடவுளுடைய உயிருள்ள பிரசன்னம் இருக்கிறது. எனவே அந்த சந்தேக பேயை விரட்டினார். அதான் சொல்றோம், அந்தோனியாரை வெறுமனே நம்ம பேய் என்று சொன்னவுடன் ஏதோ ஒரு உருவம் கொடுத்து பேய் ஆடினாங்க, அந்த பேய் ஆடினதெல்லாம் அந்தோனியார் விரட்டினார் அப்படிங்கிறத விட எப்படியெல்லாம் அவர் செயல்பட்டார் என்பதை பாருங்கள். ஒரு வட்டிக்கு எதிரான ஒரு சட்டம், அந்த சட்டத்தை மாற்றுகிறார். எனவே அங்கே புதிய சட்டம் போட்டு அந்த வட்டியை கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். படிப்பறிவில்லாத இடத்திலே கல்வி கூடத்தை நிறுவி அங்கே மீண்டும் அவர் போதிக்கிறார். எல்லோரும் கொலைக்களமாக இருந்த இடத்திலே மீண்டும் எல்லோரும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யக்கூடிய நல்ல அன்பு குடும்பங்களை உருவாக்கக்கூடியவராக அந்தோனியார் இருக்கிறார். இவையெல்லாம் அவர் அநீதிகளுக்கு எதிராக நீதியின் பக்கம் இருந்து அநீதி என்கின்ற அந்த பேய்களை எல்லாம் அவர் விரட்டக்கூடியவராக இருந்தார் என்பதை நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல இந்த சந்தேக பேயை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய தந்தைக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. தன்னுடைய தந்தை தான் அங்கே அந்த குழந்தையை கொன்றுவிட்டார் என்கின்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த இடத்திலும் கூட கோடி அற்புதர் தூய அந்தோனியார் அப்படியே பல மைல்களுக்கு அப்பால் சென்று இறந்த அந்த சிறுவனை உயிர்ப்பித்து அந்த இடத்திலும் சந்தேகமாக இருந்தது, இவனை கொலை செய்தது யார், உண்மையிலேயே கொலை செய்தது அந்தோனியாருடைய தந்தையா இல்லை வேறொருவரா என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையான கொலையாளியை அந்த இடத்திலே சந்தேகம் என்கின்ற பேயை விரட்டிவிட்டு அந்தோனியார் உண்மைத்தன்மையை நிரூபிக்கக்கூடியவராக கடவுளுடைய பிரசன்னத்தை சுமந்தவராக அங்கே இருப்பதைத்தான் நமக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செய்கிறது. இப்படி அந்தோனியாரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் இப்படி நிறைய பேய்களுக்கு எதிராக அந்தோனியார் செயல்பட்டு இருக்கிறார். பேய்களை தன்னுடைய அறிவாலும் கூட விரட்டியது. எனவே தான் நான் அந்த வார்த்தையை கவனிக்கின்ற பொழுது தந்தையவர்கள் பேய்களை விரட்டிய பேரறிவாளன் அந்தோனியார் என்று கொடுத்திருக்கிறாரே. அப்படி என்று சொன்னால் அந்தோனியாரை வெறுமனே நாம் நினைக்கக்கூடிய அந்த கருப்பு பேய்களை அல்லது பேய் ஆடக்கூடியவங்களை விரட்டக்கூடிய அந்தோனியார் மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட தீய சக்திகளை, தீமையானவர்களை, தீமையை விரட்டியவராக தூய அந்தோனியார் இருந்தார் என்பதுதான் நம்முடைய வாழ்விலை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். சரிதானா? நம்முடைய வாழ்க்கையில் பேய் என்று சொல்லுகின்ற பொழுது நான் மீண்டும் மீண்டும் சொல்வது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை விட்டு விடுங்கள். பேய் என்று சொல்லுகின்ற பொழுது தீமையினுடைய ஒரு உருவம் தான் பேய். தீமையினுடைய ஒட்டுமொத்த உருவம் பேய் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே விவிலியத்திலே அழகை என்று சொல்வார்கள், அரக்கப்பாம்பு என்று சொல்வார்கள், அதற்கு நிறையா பெயர் கொடுத்துட்டே போகிறாங்க. லெவியத்தான் என்று சொல்லுகிறார்கள். அப்படி பேய்களுக்கு நிறைய உருவம் கொடுக்கிறார்கள். எனவே அதே போல நாமும் உருவம் கொடுத்து பார்க்கலாம். ஆனால் அந்த தீமை எங்கு அதிகமாக இருக்கிறதோ, தீமை எங்கு ஆதிக்கம் செய்கிறதோ அதுதான் பேய் என்று நாம் நம்முடைய வழக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பேய் தன்மை ஒரு மனிதனுக்குள் நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடவுள் தன்மையும் விலங்குத்தன்மையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவன் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த நன்மைத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவன் அந்தோனியாருடைய பிள்ளையாக கடவுளுடைய பிரசன்னத்தை பிரதிபலிப்பவனாக இருப்பான். மாறாக தனக்குள் இருக்கக்கூடிய அந்த தீமையை, அந்த விலங்குத்தன்மையை அவன் காட்டுகின்ற பொழுது நிச்சயமாக அவன் அழகையினுடைய பிரதிநிதியாக இருக்க முடியும். அன்பு மக்களை, நாம் எப்படி இருக்க போகிறோம்? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வீடுகள் எல்லாம் பெருசாயிடுச்சு, ஆனால் குடும்பங்கள் சிறிதாகி மாறி போய்விட்டது. இதை நீங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கிறேன். சரிதானா? பாம்பு புத்து பார்த்துருக்கீங்களா? பாம்பு புற்ற பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? சரி, பாம்பு புற்ற யார் கட்டுவா? பாம்பு கட்டுமா? பாம்பு புத்த பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துருக்கிய. பாம்பு புத்த யார் கட்டுவா? எறும்பு கரையா? பாம்பு தனக்கான புற்றை ஒருபோதும் கட்டாது. யார் கட்டுற புற்றில் போய் உட்கார்ந்துருக்கோம்? கரையான் புற்றில் போய் இருக்கும். அப்படிதானே?
கரையான் வந்து எவ்வளோ பெருசு இருக்கும்? பாம்பை விட பெருசா சின்னதா? ரொம்ப சின்னது. தனக்கு ஏற்ற மாதிரி அந்த கரையை அந்த புத்தை கட்டியிருக்கலாம்ல. அப்படி கட்டினா போய் பாம்பு அதுக்குள்ளே உட்காருமா? என்ன செய்யுது? கரையான் ஓவராக கட்டி ஆசைப்பட்டு இணைஞ்சிருது. ஓவராக கட்டுறதுனால யார் போய் உள்ள உட்காந்துடுறா? பாம்பு போய். பாம்பு போன வீடு நல்லா இருக்குமா? இன்னைக்கு எல்லா வீட்டையும் பார்த்துக்கிடுங்க. என்ன செஞ்சிடுறோம்? அளவுக்கு மிச்சமான வீடுகள். சரிதானா? வீடு கட்டுறது நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்கு, தேவைக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு வீடுகள் எல்லாம் பெரிதாகிவிட்டது, குடும்பங்கள் சிறிதாகிவிட்டது. ஒரு காலத்தில் வீட்டில் பெருசாக பெட்ரூம்லாம் இருக்காது. நடுவு வீட்டில் தான் யாரெல்லாம் படுத்திருப்பா? எல்லாரும் பாய விரித்து எல்லாரும் படுத்துருந்தோம். இன்னைக்கு ஆளுக்கு ஒரு அறை, ஆளுக்கு ஒரு அறை. உள்ள என்ன நடக்குது தெரியாது. இன்னைக்கு குடும்பங்கள் நம்ம குடும்பமாக வாழ்கிறோமா அப்படிங்கிறதே என்ன செய்ய வேண்டியிருக்குது? யோசித்து பார்க்க வேண்டியிருக்குது. அன்பு மக்களே, நிறைய காரியங்கள். அதனால் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே எதெல்லாம் வீட்டை பெருசாக கற்றுனதுனால இல்லைக்கு என்ன செஞ்சாச்சு? ஆளுக்கு ஒரு மொபைல். ஆளுக்கு ஒரு மொபைல் வச்சுருந்தா பரவாயில்ல, 2 மொபைல். என்ன அப்படி தானே? ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளே டிவி பெட்டி கொண்டு வச்சோம். வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாம் வெளியே அப்படியே பிச்சுட்டு போயிட்டு. சரிதானா? இன்னைக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி அறை வந்துடுச்சு. வந்த பிறகு இன்னைக்கு மனுஷன் நிறைய காரியத்தை, நோய் மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகம் கைக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு காம இச்சை எதுலேருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு செமினார் அட்டன் பண்ண போயிருந்தேன். என்ன புள்ளி விவரங்கள் சொல்லுகிறார்கள்? ஏறக்குறைய இந்த தலைமுறையினரில் 90% இப்படிப்பட்ட தவறான நீலப்படங்களை பார்ப்பதாக புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அவர்கள் நிறுவுகிறார்கள். அப்படின்னா இன்னைக்கு உலகம் எங்கே போயிட்டு இருக்குது? நான் சொல்கிற காரியத்தை கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஒரு அம்மா கவுன்சிலிங் வராங்க. கவுன்சிலிங் வரும்போது அவங்க சொன்ன ப்ராப்ளம், அது எனக்கு எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல. என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க, கணவர் இல்லை, ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க. உள்ளேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மூத்தது ஒரு பொண்ணு, 2வது ஒரு பையன். 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். சரிதானா? பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஃபாதர் குளிச்சுட்டு வெளியே வர முடியல ஃபாதர். நான் மட்டும் இல்லை ஃபாதர், என் பொண்ணு கூட வெளியே வர முடியல. ஏன் அப்படின்னா, என் பையனுடைய பார்வை சரியில்லை. என்னுடைய பையனுடைய பார்வை சரியில்லை. இது நீங்கள் எந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி கொண்டு பேச முடியும்? இன்னைக்கு நானே ஆடி போயிட்டேன். எப்படி பெத்த தாயே ஒரு பையன் தவறாக பார்க்க முடியும், அக்கறை உணர்வோடு பார்க்க முடியும்? எல்லாம் கற்றுத்தந்தது இன்னைக்கு இந்த அலைபேசி. பார்ப்பவர்களை எல்லாம் வெறுமனை பொருட்களாக. இன்னைக்கு தீமை எங்கே நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு எதை நோக்கி நாம் நகர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். வீட்டில் உள்ள பையன் தன்னுடைய உடன் பிறந்தவர்களையும் சரி, தன்னுடைய தாயையும் சரி, வக்கிர உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனையை இன்றைய தீமையினுடைய உருவாக இருக்கக்கூடிய அந்த அலைபேசி. நல்லதுதான், அலைபேசி நல்லதா? நல்லது. நிறைய நன்மையான காரியங்களுக்கு பயன்படுகிறது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம வீடுகளை தனித்தனியாக கட்டி தனித்தனி ரூம் கட்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எதெல்லாம் உள்ள கொண்டு வந்துட்டோன்னு பாருங்க. நோய் நொடிகளை மட்டும் இல்லை, வக்கிர சிந்தனைகளை இன்று நாம் நிறைய இன்னைக்கு சமூகத்தில் விதைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்தோனியாருடைய அருளால் நாம் அதை எதிர்த்து போரிட வேண்டிய ஒரு சூழலிலும் இருக்கிறோம். இது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில், ஒரு சின்ன குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இதை போல நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஒரு சாதாரணமாக நான் இருந்தது இதற்கு முன்னால் மலையங்குளம் மலையங்குளமே ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமம் என்று சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் பஸ் ஏறிலாம் வரணும்னா பல மணி நேரங்கள் நீங்கள் ஆக வேண்டும். ஆனால் அந்த ஊரில் சரிதானா, மலையங்குளத்தில் நான் இருக்கின்ற பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு பையன் ஒரு வீட்டில் மளிகை கடை தான், சுற்றி எல்லாரும் அந்த ஒரு கடைக்கு தான் போவாங்க. அப்போ அந்த ஊரில் அந்த கடையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவன் அதில் மொபைல் கேம் விளையாண்டு ஏறக்குறைய அவங்க அப்பா வச்சுருந்த காசு இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாமே ஓடிபியை போட்டு ஏறக்குறைய 10 லட்ச ரூபா செலவழித்து கடைசியில் அவன் ஒரு மனநோயாளியாக மாறக்கூடிய அளவிற்கு ஒரு வருஷத்தில் இணைஞ்சாச்சு. வாழ்க்கையே தலைகீழாக மாறி போச்சு. எங்கேயோ ஒரு கிராமம் தானே, நம்முடைய கிராமத்தை அது எப்படி பாதிக்கும்? இல்லை, பாதிக்குது. இன்னைக்கு தீமையினுடைய ஒட்டுமொத்த சமூகமாக நாம் வாழ்ந்து வருகிறோம். இதை எதிர்த்து நாம் இன்று போரிட வேண்டி இருக்கிறது.
இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேவலமான என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 7th படிக்கக்கூடிய பிள்ளை, சரிதானா, 7th படிக்கக்கூடிய பிள்ளை மொபைலில் முகநூல் வழியாக நண்பராக இருக்கிறாங்க. 7th படிக்கக்கூடிய பிள்ளை என்ன செஞ்சாச்சு, வீட்டை விட்டு கிளம்பி போயாச்சு. இது டிசிபியு என்று சொல்வோம், மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் என்று இருக்கிறார் என்னுடைய நண்பர். எனவே அங்கே வந்த அந்த செய்தி, உடனே என்ன செய்கிறது, உடனடியாக எல்லா காவல்துறை நண்பர்களுக்கும் தெரிவித்து விரட்டி பிடிக்கின்ற பொழுது, அவர்கள் இருந்த இடம் திருவாரூர். திருநெல்வேலியிலிருந்து திருவாரூர் 7ஆம் கிளாஸ் பிள்ளை ஒரு பையனை நம்பி. அன்பு மக்களை, நாம் நினைக்கலாம் இது என்ன பாதிப்பை நமக்கு ஏற்படுத்த போகிறது. எல்லா குடும்பங்களும் இன்று கொஞ்சம் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டும். எல்லா குடும்பத்திற்குள்ளும் இந்த தீமைகளை எதிர்த்து போரிட வேண்டிய ஒரு சூழல் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்துல எல்லாம் நீங்க பார்க்கலாம், குடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கும், சரிதானா. அப்படி வயசு இருந்தாலும் யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படி இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. நம்ம சொந்தக்காரன் கண்ணில் ஒரு காலத்தில் என்ன அப்படின்னா, நம்ம ஊர்க்காரன் எவனாவது பார்த்து நம்மளை தப்பா பேசிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டான், போகவே மாட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிச்சு. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் மது கிடைக்குது, மதுவை கடந்து இன்னைக்கு கஞ்சாவும் கிடைக்குது. எனவே இன்னைக்கு உள்ள சமூகம் இந்த மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் மிக எளிமையாக 8ஆம் கிளாஸ் முடிச்சாலே பார்ட்டி அப்படின்னா பியரோட தான் பார்ட்டி கொண்டாட வேண்டியிருக்கு. கஞ்சா எல்லாத்துக்கும் கிடைக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்குது. தூத்துக்குடியிலலாம் ரொம்ப ஃபேமஸ். அப்போ அன்பு மக்களை, எதை நோக்கி நாம் நம்முடைய சமூகம் சென்று கொண்டு இருக்கிறது, எதை நோக்கி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம்? இந்த சமூகத்தில் இத்தகைய தீமைகளுக்கு எதிராக நீங்களும் நானும் போராட வேண்டும் என்பதைத்தான் அந்தோனியார் நமக்கு பேரறிவாளனாக இருந்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்திலே எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்ல வேண்டும், சுயநலத்தை கடக்க வேண்டும், எல்லோரும் உறவோடு வாழ வேண்டும் என்கின்ற நன்மைத்தனத்தை, எதற்காக நாம் கோவிலுக்கு வருகிறோம், எதற்காக ஆலயத்தினுடைய வழிபாடுகளில் பங்கெடுக்கிறோம் என்று சொன்னால், இத்தகைய விழுமியங்கள் நமக்குள்ளே விதைக்கப்பட வேண்டும். அந்தோனியாருடைய அந்த விழுமியங்கள், அவர் இறைவனுடைய பிரசன்னமாக அந்த பதுவை நகரிலே எப்படி இருந்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய பிரசன்னத்தை தாங்கக்கூடியவர்களாக, நாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளையும் எதிர்த்து போராடக்கூடிய, எப்பொழுதும் நன்மையின் பக்கம் இருந்து இத்தகைய தீமைகளெல்லாம் வேரோடு அழிக்கக்கூடியவர்களாக வாழும் வரத்தை இந்த தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த நற்கருணை வழிபாட்டிலே வேண்டுவோம். நிச்சயமாக கோடி அற்புதர் தூய அந்தோனியார் நம்முடைய ஊர் மக்கள் அனைவரையுமே நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த திருவிழாவை கொண்டாடி முடிக்கின்ற பொழுது நிச்சயமாக கோடி அற்புதர் தூய அந்தோனியார் வழியாக நீங்கள் என்னென்ன வரங்களை இந்த நம்ம நாட்களில் கேட்டீர்களோ, எந்த ஆண்டு கடந்த ஆண்டு முழுவதும் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அதே வேளையில் கோடி அற்புதர் தூய அந்தோனியார் வழியாக இறைவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய ஊர் மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த கோடி அற்புதரிடம் வேண்டுங்கள். கோடி அற்புதர் வழியாக இறைவன் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.